தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 6151 பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குரூப் 2 தேர்வுகள் நடைபெற்ற நிலையில் அதற்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 6151 பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் 2 தேர்வு நடைபெற்ற நிலையில் தற்போது குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக நடத்தப்பட்ட குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6151 காலி பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தின் வாயிலாக நடத்தப்பட்ட அந்த தேர்வு என்பது குரூப் 2 மற்றும் 2A, அதாவது தலைமை செயலக உதவியாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அந்த பிரிவுகளுக்கான தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. குரூப் 2 முதன்மை தேர்வுகள் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. 10 மாதங்களை கடந்து முடிவுகள் வெளியாகாத நிலையில் தற்பொழுது இன்று தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக உதவி பதிவாளர், நகராட்சி ஆணையர், கூட்டுறவுத்துறையில் முதன்மை ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், போக்குவரத்து கால்நடைத்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்ட துறைகளில் உதவியாளர் பணியிடங்களுக்கான அந்த குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கான அந்த தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த குரூப் 2 முதன்மை தேர்வுகள், அதாவது 2 தகவல்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில் நேர்முக தேர்வு அடுத்து நடைபெற இருப்பதாகவும் 2:1 என்கின்ற அந்த ரேசியோ முறையில் தற்போது தேர்வாளர்களை தேர்வு செய்திருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் முடிவுகள் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு சில படிகளுக்கான அந்த போட்டியிடங்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெறும் எனவும், ஒரு சில இடங்களுக்கான அந்த தேர்வு நேர்முகம் அல்லாத முறையில் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக இந்த டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் 2 மற்றும் 2A தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத நிலையில் தற்போது வெளியிடப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. தேர்வர்கள் தங்களுடைய அந்த தேர்வு எண்களை கொண்டு அவர்களுடைய பிரதிநிதியை உள்ளீடு செய்து அவருடைய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.